யுத்தம் நேரடியாக யுத்தமாக மாறாமல் இப்பொழுது பொருளாதார யுத்தமாக, பொருளாதார பாதைகளை கட்டுப்படுத்துகின்ற யுத்தமாக மாறிவிட்டது. இலங்கை தீவின் பொருளாதாரம் பெருந்தோட்ட பயிற்சியான தேயிலினுடைய வருமானம், தைத்த ஆடைத்துறை கைத்தொழிலுடைய வருமானம், புலம்பெயர்ந்து மத்திய கிழக்கிலும் கொரியாவிலும் பல்வேறு தேசங்களிலும் வாழுகின்ற இலங்கையர்கள் அனுப்புகின்ற அந்த அந்நிய செலாவணி வருமானம், இதற்கு மேலதிகமாக சுற்றுலாத்துறை என்ற 4 தூண்களில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம், தற்போதைய NPP அரசாங்கம் என்கின்ற இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பே இந்த 4 துறைகளும் ஏற்கனவே ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளாக மாறியுள்ளன. ஆனால் இந்த 4 துறைகளிலும் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், இந்த 4 துறைகளும் வெளிநாடுகளோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவை. ஈரான் எங்களுடைய தேயிலையை கொள்வனவு செய்கின்ற மிக முக்கிய பங்காளி. தைத்த ஆடை கைத்தொழில் எங்களுடைய ஆடைகளை வாங்குகின்ற ஐரோப்பிய சந்தையையும் அமெரிக்க சந்தையையும் கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வருமான அனுப்புதல் என்பது கூட இன்று மத்திய கிழக்கிலும் இஸ்ரேலிலும் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய பெரும்பாலான வியர்வை தான் இங்கு பணமாக வருகின்றது. அங்கு யுத்தம் ஏற்பட்டுள்ள போது அவர்களுடைய வாழ்க்கை பாதிப்படைகின்றது, நிச்சயமற்ற தன்மை இருக்கின்றது, அவர்கள் மரணத்துள் வாழ்கின்றார்கள். இதே போன்று மறுபக்கத்தில் சுற்றுலாத்துறை யுத்தத்தின் நேரடி விளைவாக விமான போக்குவரத்துகள் அனைத்தும் தடைப்பட்டிருக்கின்றன. எனவே பயணங்கள் இல்லாமல் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய பயணங்களுக்காக பயணம் செய்வர்கள் தவிர்ந்த ஏனையோர்கள் தங்களுடைய பயணங்களை பிற்போடுகின்றார்கள் அல்லது தவிர்க்கின்றார்கள். உலகத்தின் பல, குறிப்பாக மத்திய கிழக்கும் ஆசியாவும் மேற்கத்திய நாடுகளும் சார்ந்த பல்வேறு, கிழக்கு ஐரோப்பா சார்ந்த பல்வேறு நாடுகளின் விமான தளங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அல்லது விமான பரப்புகள், ஏர்ஸ்பேஸ் என்று சொல்கின்ற பரப்புகள் மிக அளவில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதனால் சுற்றுப்பாதையில் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போது விமான கட்டணங்கள் அதிகரிக்கின்றன. விமானங்களுக்கு கட்டணங்களோடு சேர்த்து காப்புறுதி கட்டணங்களும் அதிகரிக்கின்றன. அதனால் விமான சீட்டுகளின் விலை அதிகரிக்கின்றது. இவ்வாறு பல்வேறு காரணங்களால் சுற்றுலா பயணிகளுடைய நடவடிக்கை மிக மோசமாக குறைந்து கொண்டே போகின்றது. இதற்கு மேலதிகமாக பல நாடுகள் இந்த யுத்தத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு பட்டிருக்கின்ற காரணத்தால் தங்களுடைய குடிமக்களுக்கு பயண எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். இயலுமானவரைக்கு தங்களுடைய நாட்டுக்கு வெளியில் பயணம் செய்வதை தவிர்க்கும்படி கூறியிருக்கின்றார்கள்.